ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே சத்குரு ஸ்ரீ ராகவேந்திராய நமः. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ கோகுலம் சேனல்ல குரோதி வருடத்தில் மார்கழி மாதத்தில் மகர ராசி பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மார்கழி மாதம் அப்படிங்கிறது டிசம்பர் 16 2024 ஆரம்பிச்சு ஜனவரி 13 2025 வரைக்கும் மார்கழி மாதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதத்துடைய கிரக நிலைமைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், புத பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு மாறுறாரு ஜனவரி 3ஆம் தேதி. அதே தனுசுவில் சூரிய பகவான், மகரத்தில் சுக்கிரன், சுக்கிர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்புறம் டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு மாறுறாரு. அதே கும்பத்தில் சனீஸ்வரர், மீனத்தில் ராகு. இதுதான் இந்த மார்கழி மாதத்துடைய கிரக நிலைமைகள். ஸோ இந்த மார்கழி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக பார்க்கப்படுற சூரிய பகவான் 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்றதுனால உங்களுக்கு சாதகமான ஒரு மாதம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6, 8, 12 இந்த 3 இடமே மறைவு ஸ்தானம் அப்படின்ற ஒரு சாஸ்திரம் இருக்கு ஜோதிட சாஸ்திரத்துல. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன பழமொழியும் இருக்கு, கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது 8ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் கரெக்டா 12ல இருக்காரு. அதாவது பொதுவா மகர ராசியில இருக்கிற எல்லாருக்குமே சூரிய பகவான் பெரிய லெவல்ல நன்மைகளை செய்ய மாட்டாரு. ஏன்னா அவர் 8ஆம் அதிபதியாக பார்க்கப்படுறவர். ஸோ அவர் 12ஆம் வீட்டுல மறைவு ஸ்தானத்துல உட்காரும் போது அது எந்த அளவுலயும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே பார்க்கப்படாது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால பெரிய லெவல்ல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. பட் ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, சின்ன சின்ன டிராபேக்ஸ். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விரயஸ்தானத்துல அவர் மெயினா உட்கார்ந்துருக்காரு. அதனால நிறைய காசு விரயமாயிட்டே இருக்கும். அது முக்கியமா மெடிக்கல்ல ஜாஸ்தி செலவாகும் ஒண்ணு. அடுத்தது உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியில் ஏதாவது கோர்ட் கேசஸோ இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளோ, கோர்ட் கேஸ் வரைக்கும் போகாம ஃபேமிலிக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனைகளோ, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மாதகமாகவும் இந்த மாதம் பார்க்கப்படுது. அதனால நீங்க எந்த ஒரு பிரச்சனையிலையும் இன்வால்வ் ஆகாம இருக்கிறதும், எந்த ஒரு கோர்ட் கேஸ்லயும் இன்வால்வ் ஆகாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் 9ல இருக்காரு. சாரி, அவரும் சூரியன் கூட சேர்ந்து 12ல இருக்காரு. அப்படின்றதுனால உங்களுக்கு உங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியத்துல ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதனால அப்பாவுடைய ஹெல்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு மாதமாகவும். அடுத்தது உங்களுடைய குருமார்கள், இல்லைன்னா நீங்க ஒரு நல்ல ஒரு அட்வைசரா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்க யாருக்கும் அட்வைஸே பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன மனோ சங்கடங்கள் நீங்க இந்த இந்த மாதத்துல, அதாவது கார்த்திகை மாதத்துல நீங்க அதை அனுபவிச்சிருவீங்க. அதனால இனிமே நான் யாருக்கும் அட்வைஸே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு மாசம் அதுக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணி வைப்பீங்க ஒண்ணு. இன்னொன்னு, யாராவது அட்வைஸ் பண்றவங்கள நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்க மேல உங்களுக்கு ரொம்ப அதீதமான கோவங்கள் அப்படிங்கிறது வரும். அது எந்த அளவுக்கு வேணாலும் போகலாம். அதனால நீங்க அந்த மாதிரி ஆட்களை பார்த்தாலும், யாராவது அட்வைஸ் பண்றது கேட்டாலும் நீங்க சாதுவா போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. முடிஞ்சா அதை கேட்டு வாங்கி பண்ணலாம், அந்த அட்வைஸை கேட்டுக்கலாம். நல்லதா இருந்ததுன்னா. ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்க அது வெளியே வந்துடலாம். நீங்க அதுல ரியாக்ட் ஆகாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது உங்களுக்கு 2ஆம் வீட்டுல 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் இருக்காரு. அப்புறம் சுக்கிரன் உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் ராசிக்கு மாறுறாரு. உங்களுக்கு 5ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். அதனால என்ன பிளஸ் அப்படின்னா, தனியா தொழில் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு ஜாக்பாட் காத்துட்டு இருக்கு. ஒரு பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் எடுப்பீங்க, உங்களுடைய டார்கெட்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில ப்ரமோஷன்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு நிறைய நல்ல பேரை எடுத்து கொடுக்கும் இந்த சுக்கிர பயிற்சியினால. ஒண்ணு. அடுத்தது 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரரும் 2ஆம் வீட்டிலே இருக்காருன்றதுனால பண வரவு அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலில் இருந்து, நீங்க பண்ற வியாபாரத்திலிருந்து உங்களுக்கு அதீதமான விபரீதமான ராஜயோகமாக அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அது குடும்பத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது குடும்பத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் பார்க்கப்படுது.
அடுத்தது 3ல ராகு. கடைசி ஒரு வருட காலமாக இந்த ராகு பயிற்சி இருக்குன்றதுனால நீங்க அதிகமா வந்து பிரயாணம் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கன்டினியூ ஆயிட்டே இருக்கு. அது ஒண்ணு. அதே மாதிரி ராகு, கேது, குரு எல்லாமே டிகிரி வாய்ஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாற ஆரம்பிச்சுட்டே இருக்காங்கன்றதுனால அந்தந்த ஆக்டிவேஷன் எல்லாமே கம்மியாகும். இப்போ நீங்க நிறைய டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10% கம்மியாகும். ஒரு 100%ல 10% கம்மியாகி ஒரு 90% அந்த மாதம் வந்து நீங்க அலைஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. அடுத்தது உங்களுக்கு 7ல செவ்வாய் பகவான் இருக்காரு. உங்களுக்கு வந்து கரெக்டா 4ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் பார்க்கப்படுறவர். அதனால உங்களுக்கு வந்து வீடு, மனை, இல்ல வாகனம் இது ஏதாவது நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்டான டைம் இதுதான். கரெக்டா போய் நீங்க வந்து இந்த மார்கழி மாதத்துல போய் புக் பண்ணிட்டு தை மாசம் டெலிவரி கொடுங்க அப்படின்னு கேட்டுருவீங்க. சில பேர் அவசரத்துல எனக்கு இப்பவே கொடுத்துருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டே போயிடுவீங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் வாகனத்தில் வீடுல பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நிச்சயமாக பண்ணியே தீருவீங்க. ரொம்ப நாளா ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க, வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுது. இதுதான் வந்து கிரகங்களின் பலன்கள். அடுத்தது சூரிய பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கறாரு அப்படின்றதுனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோர்ட் கேசஸ், அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள், எதிரிகள், அதாவது சத்ருவுடைய உபத்திரவங்கள் கொஞ்சம் அதிக லெவல்ல உங்களுக்கு இந்த மாதம் பார்க்கப்படுது. நீங்க கொஞ்சம் சாத்வீகமா போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அடுத்தது இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா 20ஆம் தேதி 12ஆம் மாசம் 2024 டிசம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிச்சு டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. அதனால அந்த சந்திராஷ்டம நாள்ல ரொம்ப முக்கியமான டிசிஷனை நீங்க எடுக்காம இருக்கிறது தவிர்க்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அடுத்தது இந்த மாதம் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமா இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரர். அதாவது சீதா, லக்ஷ்மண, ஹனுமந்த் சமேதமா இருக்கிற ஸ்ரீராமச்சந்திரருக்கு நீங்க பூஜை, ஆராதனைகள் இந்த மாதிரியான விசேஷங்களை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செய்றீங்களோ, இல்ல அவங்க கோவிலுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போறீங்களோ சொல்ல முடியாது. அயோத்திக்கெல்லாம் கூட நீங்க போயிட்டு வரலாம் இந்த மாதம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். அதாவது சாதகமா இருக்கு, 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்னு. ஸோ அது வந்து ஜாக்பாட்டா மாறக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மாதிரியான வழிபாடு தெய்வத்தை ஒரு ஒரு மாதம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வழிபாடு தெய்வங்கள் மாறும். அப்படி அந்த வழிபாடு தெய்வத்தை நம்ம நம்ம கும்பிடும் போது பிரார்த்தனைகள், பூஜைகள், ஆராதனைகள் செய்யும் போது நமக்கு நிச்சயமா அந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறத அடைக்கும். ஒண்ணு. அடுத்தது நான் வந்து ஒரு 10 வருட காலமா வந்து 10, 11 வருட காலமா வந்து பூஜை, கிரகப்பிரவேசங்கள், நிச்சயதார்த்த கல்யாணங்கள் இந்த மாதிரி நிறைய சுப விசேஷங்களை வந்து ரொம்ப சிறப்பா சிறந்த முறையில ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நானும் என்னுடைய டீமும் ஒரு 8, 10 வருஷம் வந்து வேதம் படிச்சுட்டு ரொம்ப வேதோக்தமாகவும் மந்திரோக்தமா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டு என்ன சொல்லியிருக்கோ எப்படி சொல்லியிருக்கோ அந்த பத்ததி பிரகாரம் நாங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஜோசியத்தை தாண்டி அந்த விஷயத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க தாராளமாக என்னை வந்து அணுகலாம். இல்லை இந்த பூஜைகள்லாம் பண்ணி வைக்கிறதுக்காக இருந்தாலும் நீங்க தாராளமாக என்னை வந்து அணுகலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மார்கழி மாதத்தில் மகர ராசியின் பலன். அடுத்து கும்பராசிய பலனில் சந்திக்கலாம். நன்றி, நமஸ்காரம்.